நாஞ்சில்நாத டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த நாளில் தவக்கால தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்றைய இறைவார்த்தையிலே முதல் வாசகத்திலே இறைவார்த்தையின் மேன்மையை பற்றியும், நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பற்றியும் நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் கற்பித்து தந்த இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கும்போது, தீயோனிடமிருந்து என்னை காத்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீயோன் யார்? இந்த தீயோனை பற்றி, இந்த தீயோனுடைய கரத்திலிருந்து நாம் தப்பிப்பது எப்படி பற்றி என்பதைத்தான் இந்த நாள் சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் எதை திருட வருகிறான்? நம்முடைய வாழ்வின் சந்தோஷத்தை, நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை, நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை, நம்முடைய சூழ இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை கெடுத்து நம்மை அமைதி இழக்க செய்யும்படியாய், ஆண்டவர் விட்டு சென்ற அமைதியை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாய் கடந்து வருகிறார். இதே இறைவார்த்தையின் பின்பகுதியிலே பார்க்கும்போது, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன், அதுவும் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிறைவாழ்வை நமக்கு தரும்படியாகத்தான் அவர் பரலோகத்தின் மேன்மையை துறந்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து திருச்சிலுவையிலே கோரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் மீட்பு தருவதற்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்போ அவருடைய மீட்பின் இந்த காரியத்தை, அந்த மீட்பின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. எசாயா 48:18 என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். இந்த நிறைவாழ்வை பெற நாம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் அதிகமான இறைவார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதன் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த இறைவனுடைய இறைவார்த்தை எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 4:12 இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, எல்லா கூறான வாழ்க்கையிலும் கூறானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இறை வார்த்தையாகிய அந்த உயிருள்ள வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் அனுபவிக்கும் போது, நாம் அதை சுவைக்கும் போது, அந்த இறை வார்த்தையிலிருந்து வரும் உயிர் நம்மை காக்கக்கூடியதாய், தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாய், அந்த வார்த்தையை சொல்லி நாம் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி நாம் செயலாற்றும் போது அந்த தீயோனுடைய தீக்கணைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். எனவே இந்த நாளிலே இந்த தவக்கால சிந்தனையாக நாம் இந்த இறை வார்த்தையை அதிகமாக வாசிக்கவும், அதிகமாக அதில் இருக்கக்கூடிய ஆழங்களை உணர்ந்து ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 18:30 சொல்லுகிறது, இந்த இறைவனின் வழி நிறைவானது, அவருடைய வார்த்தை நம்பத்தக்கது, அவருடைய அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார். அப்போ நமக்கு இந்த தீயோனிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானால் அந்த இறைவனுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு கற்றுத்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். எனவே இந்த நாளிலே அடைக்கலமாக அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய இரக்கத்திற்கு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதுவும் இல்லாதபடி திருப்பாடல் 58:11 சொல்கிறது, அவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பாய், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், அவர் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் வளமான தோட்டத்தை போலும் உன்னை மாற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இறை வார்த்தைக்கு இந்த தவக்காலத்திலே ஜபமும் தவமும் தானமும் செய்யக்கூடிய இந்த நாட்களிலே இறை வார்த்தையை அதிகமாய் வாசித்து அந்த இறை வார்த்தையில் நாம் கற்றுக்கொண்ட ஆழமான சிந்தனைகளையும் ஆழமான கருத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அன்பு காரியங்களை செய்து அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் புகழ்சாற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்யட்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையை அதிகமாய் வாசிக்கும்படி மீண்டும் ஒருமுறை கேட்டு அன்போடு இந்த தியானத்தை முடித்துக்கொள்கிறேன். ஆமென்.